வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன ஒரு விஷயம்னாங்க, நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி இருப்போம். ஒன்று நம்ம இருப்போம், இல்லைன்னா நம்மளுடைய நட்புகளோ உறவுகளோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கட்டாயம் ஒரு கேங்கில் இருக்கோங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்தாராலேயே ஏமாற்றப்பட்ட உறவுகள் சிலரை பார்த்துருப்போம். சில இடங்களில் பார்த்துருப்போம். 2 குழந்தை இருக்கும். அதில் ஒரு குழந்தைக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சுருப்பாங்க, ஒரு குழந்தைய லூஸில் விட்டுருவாங்க. எல்லா வீட்லையும் அப்படி இருக்கிறது இல்லைங்க. ரேர் கேசஸ் சிலது இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு குழந்தைக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இன்னொரு குழந்தைய லிபரலா விட்டுற மாதிரியா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு, ஜென்ரலா தனிமைப்படுத்தப்படுறவங்களுக்கு, ஏமாற்றம் அடையக்கூடியவங்க, நிறைய வேலை செஞ்சு தாழ்வு மனப்பான்மையோட கூட இருப்பாங்க சிலர். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இத்தனையும் ஒரு ஏமாற்றத்தை, ஒரு தாழ்வு மனப்பான்மைய, ஒரு அங்கீகாரம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய நிலைமையை கொடுக்குற ஒரு பிளானட் என்னன்னு பார்த்தோம்னா சனிங்க. இப்போ லக்னம், லக்னாதிபதி, ஜீவகோள், ஆணுக்கு குரு, பெண்ணுக்கு சுக்கிரன். இவங்களோட சனி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழா நிலையை கூட சில இடங்கள்ல கொடுத்துருதுங்க. சில பெண்களுக்கு ஜீவகோள் சுக்கிரனோட சனி இருக்கும்போது அவங்களுடைய திருமணங்கள்ல பாதிப்புகள் இருக்கிறது, திருமண வாழ்க்கை சரியா அமையாம போயிடுது, இல்லை நிறைய இவங்க ஹார்ட் ஒர்க் பண்றது, அந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம பார்த்துருக்குறோங்க. இப்போ இதுக்கு சில உதாரண ஜாதகங்கள் நம்ம பார்ப்போம். முதல்ல பார்க்கறது ஒரு 43 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுங்க. லக்னமும் ஹஸ்தத்துல, சனியும் ஹஸ்தம் 4 இருந்து தொடர்புக்கு வருது. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இவங்களோட ஃபேமிலியில எல்லா சோர்ஸும் இருந்திருக்குது. ஆனா இவங்களுக்கு சோர்ஸ் எதுவும் இல்லைன்னா கொடுக்கலன்னா கூட அந்த குடும்பத்துல இருக்கிற நபர்கள் இவங்களை தன்னுடைய குடும்ப வாரிசு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கூட சின்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு போகலைங்க. அடுத்து இன்னொரு 36 வயசு பெண்ணுங்க. அவங்களும் சேம் கன்னி லக்னம் தானுங்க. அவங்களுக்கு சனி தனுசுல இருக்கு. லக்னாதிபதி புதன் அப்படிங்கிறவர் மிதனத்துல இருக்கு. லக்னாதிபதிக்கும் சனியோட தொடர்புங்க, லக்னத்துக்கும் சனியோட பார்வை. இந்த பெண்ணுக்கு பேரண்ட்ஸ் 2 பேருமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் திருமணம் ஆகலை. இவங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியல. கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையும் இவங்களுக்குள்ள இருக்கு. நம்ம சர்வைவ் ஆயிரோமா, வந்துருமா, இன்னொரு ஃபேமிலியோட டிராவல் பண்ண முடியுமான்னு லோன்லியா தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அடுத்து இன்னி ஒரு ஜாதகம். இவர் ஒரு 42 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபருங்க. இவருக்கு மிதுன லக்னம், லக்னத்துக்கு 5ல சனி இருந்து இவருக்கு லக்னத்தை தொடர்பு கொள்ளுதுங்க. இவர் நல்லா இருக்காரு, வெல் செட்டில்டுங்க. ஆனால் அதுக்குண்டான கிரக அமைப்புகள் வேற. ஆனால் இவருடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவரோட சகோதரிக்கு சொத்துக்களை ஒரு பெரும்பங்க கொடுத்துட்டு இவருக்கு கொடுக்கறதுல பார்ஷியல் பார்த்துட்டாங்க. அடுத்தது நம்ம நார்மலா நம்மளோட டிராவல் பண்றவங்களோட ஜாதகங்களை சொல்றதை விட சில விஐபி ஜாதகங்களை சொல்லும் போது நம்மளுக்கு இதுல இன்னும் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும். சில திருமணமே ஆகாம கூட இருப்பாங்க. இந்த சனியோட தொடர்பு அதிகமா இருக்கும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகுறது அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும், பொருளாதார ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் எல்லாத்துலேயுமே அவன் ஃபுல்ஃபில் ஆனாதான் அது கம்ப்ளீட்டான லைஃப். ஒரு தொழில் இருக்குது, பொருளாதாரம் இருக்கு, ஆனா தனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லைங்கிறதே கம்ப்ளீட் ஆகாத வாழ்க்கைங்க. இந்த நம்ம சிஎம் ஜெயலலிதா மேடம்க்கு சுக்கிரன், ஜீவகோள் சுக்கிரன் மீனத்திலையும் கடகத்துல சனியும் இருக்கும். சுக்கிரன் ரேவதியிலையும் சனி ஆயிலியத்திலையும் இருந்து சுக்கிரன் சனி காம்பினேஷனுங்க. அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்ததுங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்ட் இருந்தது, எல்லாமே இருந்தும் கூட அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தனக்குன்னு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம தனிமையில தான் இருந்தாங்க. இப்போ ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னாலே அவனுக்கு இந்த சனியோட தொடர்புகள் வரும்போது தனிமைப்படுத்தப்படக்கூடிய அமைப்புகள் வந்துடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.